தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருச்சந்நிதி வந்திருக்கின்றோம். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையினால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் அன்னையினுடைய அருளை தொடர்ந்து வேண்டியும் இதோ இந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள நாம் கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்திஸ் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், மரிய ஜோசப், எழிலன், ரொசாரியோ செல்வி குடும்ப கருத்துக்களுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், ஷீபா ஷெர்லி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், அலின் மோனிஷா தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், மார்டின் ஆண்மலை பாட்டிக்காகவும், பிலமின்ராஜ் ஆண்மலை பாட்டிக்காகவும், மரிபால் அப்பாவு ஆண்மலை பாட்டிக்காகவும், அந்தோனி சாமி சமரஸ்மரி ஆண்மலை பாட்டிக்காகவும், அந்தோனி முத்து ஆண்மலை பாட்டிக்காகவும், இளபேல் முருகப்பா ஆண்மலை பாட்டிக்காகவும், செந்தில் நாயகம் ரூபன் சாந்தமூர்த்தி ஆண்மலை பாட்டிக்காகவும், ஜேவியர் எட்வர்ட் பால் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆம்ஸ்ட்ராங் ஐசக் குடும்பம் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், செலின் எபினேசர் உடல்நலத்திற்காகவும், ரூபா இறையாசிர் வேண்டியும், ஜெயா ஐசக் மன அமைதிக்காகவும் உடல்நலத்திற்காகவும், மார்சல் என்கிற போல் காந்தின் இவருடைய 25ஆம் ஆண்டு நினைவாக இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், ஸ்டெல்லா தாமஸ் குடும்பம் நன்றி அறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆல்வின் வில்ஃபர்ட் நல்ல முறையில் வேலை அவருக்கு கிடைக்க வேண்டும் எனவும், மார்க் மரிய செல்வம் லூர்து மரி ஆண்மலை பாட்டிக்காகவும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அன்றிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் நோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. செபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 7 முதல் 9 முடிய மற்றும் 12 மற்றும் 16 முதல் 19 முடிய. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீ நேர்மையாளரின் வழியை செம்மையாக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து
உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரின் விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் மெய்விக்கும் பணி ஒளியின் பணி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகில் நின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலுவிற்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயனுக்கு இரக்கம் காட்டும். இது குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலக நின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. சோர்ந்திருப்பவரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேயா புத்தகத்திலிருந்து முதல் வாசகத்தை கேட்டோம். இந்த வாசகத்தினுடைய பின்னணி என்னவென்று சொன்னால்,
இஸ்ராயேல் மக்கள் இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நடவாமல் கடவுளுக்கு எதிராக அவர்கள் வாழ்கின்ற அந்த வேளையிலே கடவுள் அவர்களுக்கு முன் அறிவிப்பாகவும் முன் எச்சரிக்கையாகவும் அவர்களை நாடு கடத்தி தண்டிக்க இருக்கின்றார் என்பதை தெளிவாக அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். மேலும் அவர்களுடைய முன்னோர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாக அவர்களை மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு சுதந்திர விடுதலை நாட்டிற்கு கொண்டு வந்தவர் அவரே என்பதையும் அவர்களுக்கு அறிவிக்கின்ற விதமாக எசையா புத்தகம் இந்த பின்னணியிலே எழுதப்பட்டதாக இருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய தீய செயல்களுக்கு பாவங்களுக்கு தண்டனை பெறுகிறார்கள் என்பதையும் நீதிமான்கள் நேரிய வழியில் நடப்பதனால் ஆண்டவரே அந்த நீதி நெறியிலே அவர்களை காக்கின்றார் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். எனவே அவருடைய துன்ப வேளையிலே கடவுளை நெருங்குகின்றார்கள், இறைவனை தேடுகின்றார்கள். இவ்வாறு விடுதலையை விரும்பி கடவுளை தேடுகின்ற வேளையிலே அவர்கள் இந்த நீதி நெறியை கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால் மீண்டுமாக ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையையும் வாழ்வையும் அளிப்பார் என்ற பின்னணியிலே கடவுளை தேடுவோர், இறைவனை நாடுவோர் விடுதலையையும் வாழ்வையும் கண்டடைவார்கள் என்ற நம்பிக்கை செய்தியைத்தான் அவர்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு எசையா தன்னுடைய இறைவாக்காக அவர்களுக்கு கொடுக்கின்றார். இறந்த உமது மக்கள் உயிர் பெறுவார்கள், உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும், புழுதியில் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். காரணம் பெய்யவிருக்கும் பனி ஒளியின் பனி இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை ஆண்டவர் விழச் செய்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார். எனவே வாழ்வே போய்விட்டது, இழந்து விட்டது, முடிந்து விட்டது என்று நினைத்த மக்களுக்கு இறைவன் இருக்கின்றார், இறைவனிடம் வாருங்கள் என்ற அழைப்பை கொடுப்பதுதான் முதல் வாசகம். நம்முடைய வாழ்விலேயும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே பெரும் சுமை சுமந்து சோர்ந்து தளர்ந்து வாழ்விழந்து இருக்கின்றவர்கள் அனைவருக்குமாக ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள் என்ற அழைப்பை கொடுப்பதுதான் நற்செய்தி. எனவே ஆண்டவரிடம் வருவோம், இளைப்பாறுவோம், நமது துன்பங்களுக்கு ஆறுதல் அடைவோம், நம்முடைய வாழ்வில் இடர்படுகின்ற பலவிதமான இன்னல்களை எல்லாம் ஏற்று வாழ்கின்ற ஆற்றல் பெறுவோம் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த திருப்பலியிலே இறை அருளை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பணிக்கு முன்னே காணிக்கை தருகின்றேன், கருணை பொழிந்து என்னை வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி வேண்டுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளோ. உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால் தானே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஆகவே கனிவுமிக்க தந்தையை கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளாக நிறைவேற்று ஆசி வழங்கிடவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்துவீராக. உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பேராயர் அனந்தராயருக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரையும் அடியார்களே ஆகிய இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இவற்றை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காக தம்மவருக்காகவும் புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்வோரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, ஊழியராகி நாங்களும் அது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை மூலம் கணிந்து ஏற்றருளும் என்றாடுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்திலே நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரியவதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைகை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இருப்பினை ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் ஊழியராக நாங்களும் புனித மக்களுமாகிய நாங்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கெண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புமிக்க உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் பணிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாக மாசற்ற பலிப்பொருளாக ஏற்றருளும். எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புமிக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியம் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தை பெற்று எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் மடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவ இளைப்பார் மற்றும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாந்தர், மார்சலினோஸ், பீட்டர், பெலிசித்து, பெர்பத்து, ஆகத்தமாள், லூசியம்மாள், ஆக்னே, செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்காக பங்களித்திரளும். எங்களின் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் புனிதர்களோடு நாங்களும் தொழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நிறைவேற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தடைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களிடம் இருக்கின்ற எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தேன். நீ தேடும் ஆள் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்று உணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளம் நின்றாய் மிதமின் பாதை ஒன்றே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழ்வேன். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும்.
என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே, அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவர் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாய், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை தேர்சம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும்.
எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணையாளரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணையாளரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.